Well, in 60 seconds, let's break down the select statement. Select அப்படினா இது நம்மளோட டேட்டாவை retrieve பண்றதுக்குரிய powerful functions. See, it's like asking your database, எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு 10,000 rows இருந்தது அப்படினா அந்த 10,000 rowsல எனக்கு என்ன வேணும்? நான் என்ன பார்க்கணும் அப்படின்றத எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் select statement. So, இந்த select statementோட basic syntax ரொம்ப simple. Select column name from table name. Suppose உங்களுக்கு எல்லா காலமே வேணும் அப்படின்னா select இந்த asterisk symbol யூஸ் பண்ணிட்டு from customer அப்படின்னு சொன்னா போதும். சோ இந்த இடத்துல customer அப்படின்றது ஒரு டேபிளோட நேம். இந்த asterisk symbol எல்லா காலமுமே உங்களுக்கு retrieve பண்ணி கொடுக்கும். ஸ்பெசிபிக்கான ஒரு டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க where clause யூஸ் பண்ணலாம். Like select name email from customer where age is greater than 25 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கஸ்டமரோட நேம் இமெயில் மட்டும் உங்களுக்கு retrieve பண்ணி காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணனும் அப்படினா ஆர்டர் பை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் from product order by price descending னு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பிரைஸ்ல இருந்து லோவஸ்ட் பிரைஸ் வரைக்கும் சார்ட் பண்ணி காமிக்கும். சோ டூ மச் ஆஃப் டேட்டா இருந்தது அப்படினா லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் from orders லிமிட் 10 அப்படினா ஃபர்ஸ்ட் 10 ரோ மட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கும். சோ இதுதான் ஒரு செலக்ட் ஃபங்க்ஷன்ஸ். as a data analyst நிறைய இடத்துல நம்ம செலக்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டடான டிப்ஸ் வேணுமா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.